நான் தான்மா வழக்கம் போல் குடிச்சிட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி வந்து நிற்கிறீங்க. டெய்லி மாமா சந்தேகப்படுவேன். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம எல்லாருக்கும் வேண்டிட்டு வரோம்மா. கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? வாவ், ஆசம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏய், பார்த்தீங்களாடி உங்கள் அப்பன் தெரிஞ்சே வந்திருக்கான். வாங்க வாங்க உள்ளே வாங்க. ஓகே. அதுமா பேக் பெயின். இந்த ஃபோன் அங்கே வைமா. கொடுங்க. அச்சச்சோ பெருமானே, நான் என்ன பண்ணுவேன்? குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவோம். ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுங்க. ஃபோனா? ஃப்ரெண்டு தான். அட்மன். யார் ஃபோனில் காட்டுற அப்படி? கீரி பிள்ளையா? மச்சான், நான் தானே கீரி பேசுகிறேன். சொல்கிறது கவனமாக கேளு. நான் என்ன பண்ணுறேன்னா, உன் பேக்கில் 4 பாட்டில் வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன், நாளைக்கு கொண்டு வந்துடு. பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் மாட்டிக்காத. உன் பொண்டாட்டிகிட்ட மாட்டினேன்னு வையே, டங்கு வர வந்து போயிடும். உன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் நாளைக்கு எப்படியா தப்பிச்சு ஓடி வந்துடு. சும்மா மஜா பண்ணுவோம் நாளைக்கு. ஓகேவா? திருந்துட்டேன்னு நினச்சா பார்த்தீங்களா உங்கள் அப்பனை? நீங்கள் சொன்னது தாண்டி கரெக்ட். பேக்கில் பாட்டில் சொல்கிறானே கீரி பிள்ளை. ஆஹா, மாட்டி விட்டுட்டானேடா. பொண்டாட்டி தெரியாம அருமையான பிளானு. சூட்டை பார்க்கும்போதே நினச்சேன்டா நீ ஏதாவது இப்படி பண்ணிட்டு வருவேன்னு. மச்சான் சொன்னது பிடிச்சாடா? நான் தான்டா பொண்டாட்டி பேசுகிறேன். மச்சான் என்னடா சரக்கு அடிச்சுட்டு மிமிக்ரி பண்ணுறியா? மாவன உன்ன என்னடா பண்ணி வச்சிருக்க? கண்டவங்கிட்டலாம் நீ திருந்தவே மாட்டடா. எங்களுக்கு தேவையில்லை. நீ செத்துடு. நீ என்னது? நான் அவன் சொல்றதெல்லாம் பொய்யுமா? அவனுக்கு வாங்கிட்டு வர சொன்னா நான் வாங்கிட்டு வச்சிருக்கேன். குடிக்க கூட இல்லை. குடிக்கலையா? அப்புறம் என்ன நைட்டு தூங்கின பின்னாடி குடிக்கலான்னு பிளானா? என்ன 10,000 செலவு வாங்கிட்டு 12,000 செலவு வச்சுட்டு என் பிள்ளைக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தர மாட்டேன்ற? டெய்லியும் குடிச்சிட்டு வர, கண்டவனுக்கு வாங்கி தர. அவனை நீ இனிமேல் இருக்கவே கூடாதா? சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே. எங்கள் வீட்டில்